இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மன அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில காசு இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. காசு இல்லாதவங்க ஏழைகளுக்கும் அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கு. சில பேருக்கு குழந்தை இல்ல, கல்யாணம் ஆகல, நல்ல வேலை கிடைக்கல, கை நிறைய சம்பளம் இல்ல, அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்தில ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மன அழுத்தம் எதற்கு உண்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரன் மற்றும் சனிக்குரியது இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது. அதனால நீங்க இந்த பௌர்ணமி காலத்துல அம்பாள் வழிபாடு செய்யறது இந்த மன அழுத்தத்தை அதிகமாக குறைக்குங்க. அதேபோல விநாயகர் வழிபாடு, நம்ம தினமும் விநாயகரை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபடலாங்க. இதுக்கு பெரிய பரிகாரம் அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா ஆன்மீக சம்மந்தப்பட்டது தான். அதிகமா நீங்க ஆலயத்திற்கு செல்றது, சாமிய வழிபடுறது, இதனாலேயே நம்மளுடைய நெறைய கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய விலகும். அதனால தான் நம்ம முக்காவாசி கோயிலுக்கு சொல்றதும், ஆன்மீகத்தில அதிகமா ஈடுபடுத்திக் கொள்ள சொல்றதும் நம்மளோட சேனல்ல அதிகமா போட்டுட்ருக்கோம். அதனால அதேபோல அ சனீஸ்வர பகவான வழிபடுறதும், சனிக்கிழமையில விரதம் இருக்கிறதும் இந்த மன அழுத்தத்தை குறைக்கும். நன்றி.